யோசுவாவின் புஸ்தகம். அதுல 24 அதிகாரம் இருக்குது. ரைட்டுங்களா? நான் நினைக்கிறேன் 15 அதிகாரம் வரைக்கும் அப்படியே வந்தோம். ரைட்டுங்களா? இப்ப வேகமா வந்துட்டு 24 அதிகாரத்துக்கு வந்துடுறோம். என்ன அதிகாரங்க? 24 அதிகாரம் தான் இருக்குது. இப்ப 24 அதிகாரம் வந்துட்டோம்னா என்ன அர்த்தம்? கடைசி அதிகாரத்துக்கு வந்திருக்கு. கடைசி அதிகாரத்துக்கு. ரைட்டுங்களா? கடைசி அதிகாரத்துக்கு நம்ம வந்து முடிச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த 24 அதிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 23 அதிகாரம் 1-2 வசனங்க வேகமா பார்க்கலாம் பாருங்க. ஜோஷுவாவுடைய வயசு எவ்வளவு ஆயிட்டுக்குது அப்படி பார்த்துடலாம். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர் வயசாயிடுச்சு ரொம்ப யோசுவாவுக்கு. இங்கிலீஷ். Now it came to pass a long time after the Lord had given rest to Israel from all their enemies round about that Joshua was old advanced in age. எல்லா ஊழியக்காரர்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் இது கடைசியா இது நடக்கும். கேட்டுங்களா? என்ன நடக்கும்? ஒரு நாள் வரும், உனக்கு யுத்தமே இல்லை, பிரச்சனையே இல்லை, ரொம்ப சமாதானத்தோடு இருக்கிறன்ற ஒரு செய்தி வர்ற அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில உண்டு பண்ணுவார். யோசுவாவுடைய வாழ்க்கையில அவன் 31 நாடுகளை ஜெயிச்சான். அப்ப எவ்வளவு யுத்தம் பண்ணி இருப்பான் பாருங்க, எவ்வளவு யுத்தம். ஆனா ஒரு நாள் வந்தது, யுத்தமே இல்லை. அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில கூட எனிமீஸே இல்லை, யாரும் தொல்லை கொடுக்குறவங்க இல்லை அப்படின்னு ஒரு நாள் வரும். ஆமென். அது தாவீது வாழ்க்கையில வந்தது, யோசுவா வாழ்க்கையில வந்தது, மோசஸுடைய வாழ்க்கையில வந்தது, உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வரும். அப்போ நீ போய் கொண்டிருக்கிற பிரச்சனை என்னன்னா ரொம்ப சீக்கிரம் அது போயிடும். அதி சீக்கிரத்துல நீங்கும் லேசான உபத்திரம். நீ ஏதோ லேசான ஒரு உபத்திரத்துல போயின்னு இருக்க, உன்னால தாங்க முடியும். தாங்க முடியாத அளவுக்கு ஒன்னும் கர்த்தர் உனக்கு அந்த கஷ்டத்தை தரமாட்டார். எல்லாரும் தாங்குற அளவுக்கு தான் தராராம். ஆமென், ஆமென். ஒரு லேசான உபத்திரம் அது வந்து இன்னும் அப்படி நான் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்ல. நோ, ஆக்சுவலி வந்து சாத்தான் தான் அப்படி தருது. உன்னை நோகடிக்கிறது, உன்னை வேதனைக்குள்ள ஆக்குறது, உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறதெல்லாம் யாருங்க? சாத்தான். ஆமென், ஆமென். ஆனா எது உன்னை கண்ணீர் சிந்த வச்சோ, எது உன்னை வேதனை படிச்சோ, அதுவே கர்த்தர் திருப்பி உனக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிறார். எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடந்தது என்று நீ சொல்லத்தக்கதாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். சதீஷ் பாஸ்டர் ஒரு பிரச்சனைக்குள்ள போயிருப்பார், நான் ஒரு பிரச்சனை போயிருப்பேன், மாறன் பாஸ்டர் ஒரு பிரச்சனை, ஹேமா சிஸ்டர் ஒரு பிரச்சனை போயிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பிரச்சனை எல்லாம் யார் காரணம்? சாத்தான். கமான் சொல்லுங்க, சாத்தான் தான் காரணம். யார் காரணம்? சாத்தான். கர்த்தர் ஒரு காலம் வந்து பிரச்சனை எல்லாம் கொடுக்கறல. நீங்க தவறி தப்பி கூட வாயில கர்த்தர் இப்படி செய்தாருன்னு சொல்லாத, எல்லாம் நீங்க செய்யறதுதான். பைபிள் சொல்ல அவன் பிரச்சனைல மாட்டிக்கிறான், சிக்குண்டு போகிறான். ஆனா கர்த்தரால ஒரு பிரச்சனையும் வராது. ஆமென், ஆமென். ஆனா சாத்தான் எது தீமைக்காக உனக்கு கொண்டு வந்தானோ அதையே கர்த்தர் நன்மைக்காக மாற்றுகிறார். எல்லாம் நன்மையில முடியும், நல்லதாக முடியும். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு நாள் வரும், உனக்கு யுத்தமே இல்ல, பிரச்சனையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நிக்க வைக்க போகிறார். அதுதான் யோசுவா வாழ்க்கை வந்து எல்லாம் சுற்றிலும் இளைப்பாறுதல், எல்லாமே ஆல் அரவுண்ட் ஹி வாஸ் ரெஸ்ட். எல்லாருக்கும் எல்லா பகுதியும் நன்மை, என்னது ரெஸ்ட், இளைப்பாறுதல். இப்ப வயசும் ஆயிடுச்சான். எத்தனை அதிகாரம்? 23 அதிகாரம். வயசாயிடுச்சு. 110 வயசுல அவர் மறிக்கிறாரு. அது இப்ப நம்ம படிக்கிறது வந்து நாங்க 110வது வயசுல the farewell message. ஆமென். farewell message என்ன தெரியுமா? லாஸ்ட் ஆஃப் farewell, கடைசி மெசேஜ் கொடுத்துட்டு அவர் போயிடுறார். அந்த கடைசி செய்தியை தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ 24ஆம் அதிகாரம் திருப்பலாம். ஆமென். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி, சீகேம் எல்லாம் ஒரு முறை சீகேம் சொல்லுங்க. சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். எல்லாம் பெரிய ஆளுங்க, மூப்பர், தலைவர், நியாயாதிபதி, அதிபதிகளை வரவழைத்தான்.
அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க. அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். பாஸ்டர் அந்த லைனை இன்னொரு முறை படிங்க. அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். இங்கிலீஷ். Then Joshua gathered all the tribes of Israel to Shechem. Then Joshua gathered all the tribes of Israel to Shechem and called the elders of Israel. And called for the elders of Israel. For their heads. For their heads. For their judges. Whom he invited their judges. And for their officers. And he called for their officers. And they presented themselves before God. Come on, read out this thing. And they presented themselves before God. Come on. They presented themselves before God. ஏன்னா கவனிங்க, கர்த்தருடைய சன்னிதானம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. பைபிள்ல சொல்லுது, காயின் அவங்க தம்பியை கொலை பண்ணிட்ட பிற்பாடு கர்த்தருடைய சன்னிதானத்துல இருந்து துரத்தப்பட்டான். திரும்ப என்கிட்ட கோயிலுக்கு வராதன்ற மாதிரி கர்த்தர் துரத்திட்டார். எல்லாம் அது கர்த்தருடைய சன்னிதானம், அவர் வசிக்கிறது. அவர் அந்த நாட்கள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வாசிப்பார். சீனாய் மலை மேல இறங்கி வந்தார். எல்லா மலை மேல உலகமதி மேல வந்தாருன்னு சொல்ல. ஆமென் ஆமென் ஆமென். எருசலேம்ல தான் வாசம் பண்ணார். கர்த்தர் சொன்னார், எருசலேம்ல தான் நீங்க பலியிடணும், அந்த மலையில தான் நான் இருப்பேன். அவங்க சீனாய் மலை என்றது அவங்க வர வழி, எருசலேமுக்கு வர வழி சீனாயில இருந்தார். அதே போலதான் இது என்னங்க, இன்னும் எருசலேம் வரல அவங்க கையில. எந்த ஊர்ல இருக்காங்கன்னா சீகேம். எல்லாம் ஒரு முறை சீகேம் சொல்லுங்க. சீகேம். அந்த சீகேம்ல தான் கர்த்தருடைய சந்நிதி இருந்துச்சாம். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்ப என்ன, தேவன் இருக்கிற இடம் அதான் தேவனுடைய சந்நிதி. புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. ஏன்னா ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணல கர்த்தர். புதிய ஏற்பாட்டுல இயேசுவே சொல்லிட்டார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். எங்கவா எங்கும் தொழுது கொள்ளு. கமான் சொல்லுங்க. எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். பாருங்க, இன்னைக்கு கேஜிஎஃப்ல தொழுது கொள்ளக்கூடிய காலம் வந்தது, சாம்பியன்ல தொழுது கொள்ளக்கூடிய காலம் வந்தது. அப்பெல்லாம் கர்த்தர் ஒரு இடத்தை பரிசுத்தப்படுத்தணும். அந்த இடத்துல தான் இருப்பேன், அந்த இடத்துக்கு வரும்போது ஸ்லிப்பரை கட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். இப்ப அப்படி இல்ல, உன்னையே பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் ஒரு இடத்துல வாழுறதில்ல, உனக்குள்ள எனக்குள்ள வாழுகிறார். நீங்களே கர்த்தருடைய ஆலயமா இருக்கீங்க. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். You are the temple of God. நீங்க தான் தேவாலயம். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவாலயம். நான் தேவாலயம். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வசிக்கிறார். இயேசு எனக்குள்ளே வசிக்கிறார். இயேசு எனக்குள்ளே வசிக்கிறார். ஆமென் ஆமென். தேவாலயம் இடத்துல ஜோரம் எல்லாம் இருக்க கூடாது. எஸ். நோவு கூட இருக்க கூடாது. ஆமா. அப்படி நீங்க அப்படி கிளைம் பண்ணுங்க. எஸ். இது இயேசுவின் நாமத்தில் இது தேவாலயம். ஆமென். ஜோரம் இரும்பல் எதுவும் இருக்க கூடாது. இது இயேசு இருக்கிற இடம், ஆவியான இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி துரத்துங்க எல்லாத்தையும். ஆமென். எது எக்ஸ்ட்ரா இருக்குதோ எல்லாம் துரத்தணும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேவ சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்போ யார் யாரு நிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் யாருக்கு புத்தி ரொம்ப இருக்குதுன்னு பாக்குறேன். தேவ சந்நிதியில் வந்து நின்றார்கள். யார் இருக்கிறாங்க சொல்லு. இஸ்ரவேலின் மூப்பர். வெரி குட். தலைவர். நியாயாதிபதிங்க. ரைட். அதிபதிங்க. நம்பர் 1 பைத்தியம். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம். இல்ல கோத்திரம் தலைவர்களா. நான் எதிர்பார்க்கிற பதில் வெரி குட்ரா, கன்னுடா நீ கன்னு. ஆமென் ஆமென். கர்த்தர் மோதாங்கிறார். கர்த்தருடைய சன்னிதானம்ங்குதுல. இதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் யாருக்கு? கர்த்தர். நெக்ஸ்ட் கமாண்ட், யார் அங்க முத இருக்கிறது சொல்லுங்க. கர்த்தர் இருக்கா. ஏன்னா யாருடைய சன்னிதானம்? கர்த்தருடைய சன்னிதானம். என் வீடுனாக்கா முத நான் இருக்குமே. ஆமென் ஆமென். இது கர்த்தர் இருக்கிறார். கமாண்ட் சொல்லுங்க, யார் இருக்கிறது? கர்த்தர். நெக்ஸ்ட். வெரி குட் வெரி குட், யூ ஆர் கரெக்ட். யோசுவா பாத்தியா எப்படி வருது? இதுதான் ஃபர்ஸ்ட் கர்த்தர், ரெண்டாவது யோசுவா, நெக்ஸ்ட் தான் யாருனாகட்டும் எவனாகட்டும் நம்மளுக்கு தான். நீ எவனாக்கிறவன அவனை பொத்து சொல்லிட்டு முக்கியமான 2 பேரை விட்டீங்க. ஓகே, யார் இருக்கிறதுங்க? கர்த்தர் இருக்கிறார். ஓகே, இப்போதான் நீ கரெக்டா வர, எங்க வழிக்கு வர. ரெண்டாவது யோசுவா இருக்கிறார். ரெண்டாவது யாருங்க? யோசுவா. மூணாவது யாருங்க? மூப்பருங்க, இஸ்ரவேலருங்க எல்லாம் இருக்காங்க. ஜட்ஜஸ், அதிகாரிங்க, அதிபதிங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே ஆமென். ஓகே, நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ இப்படி வச்சுக்கலாம். இருக்காங்க. இங்கிலீஷ் படிச்சிட்டோமா? ஓகே, செகண்ட் வர்ஸ். அப்பொழுது யோசுவா. கவனிங்க, இப்ப யார் பேசுறது? யோசுவா பேசுறார். யோசுவா பேசுறார். கர்த்தருடைய சன்னிதானத்துல இருந்து யார் பேசுறாரு? யோசுவா. இத நீங்க
இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நான் பேசுறத நீங்க சற்று நீங்க கூர்ந்து கவனிங்க. ஏன்னா எப்படி இருக்குது நீங்க பாருங்க. ஏன்னா எனக்கு மெய்யாவே இதெல்லாம் படிக்கிற சமயத்துல புல்லரிக்குதுன்றாங்களே, அப்படிதான் எனக்கு ஆயிடும். மெய் சிலுக்குது. இப்ப யார் பேசுறது? கமான். யோசுவா பேசுறார். டவுட் இல்ல, கரெக்டா? ஆமா, ஓகே. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வா இப்போ யோசுவா பேசுறான், திடீர்னு சொல்றான் கர்த்தர் சொல்லுகிறதாவது. கர்த்தர் மேல இறங்கிட்டார். யாரு மேல? யோசுவா மேல இறங்கிட்டார். ஆவியானவர் ஆவியின் ரூபத்துல இறங்கிட்டார். இப்போ இவன் பேசுறதெல்லாம், யோசுவா பேசுறதெல்லாம் யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. இவன் யோசுவா தான் ஸ்டார்ட் பண்றான். ஆனா பேசுறது யாரு? கர்த்தர். பாருங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லாம் தீர்க்க தரிசனம். ரைட்டுங்களா? இதுல கலந்து வருது. வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ், ப்ராஃபஸி எல்லாம் வருது. என்ன? அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், தீர்க்க தரிசனம், இதெல்லாம் வரங்கள், ஆவியின் வரங்கள். ஆமென். இதெல்லாம் கிரியையில இருக்குது. ரைட்டுங்களா? ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே. ஏற்கனவே நடந்ததை சொல்றார். ஆமென். பூர்வத்திலே. எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க. பூர்வத்திலே. இதுதான் வேர்ட் ஆஃப் நாலேஜ். எல்லாம் சொல்லுங்க. பூர்வத்திலே. வேர்ட் ஆஃப் நாலேஜ். என்னது? வேர்ட் ஆஃப் நாலேஜ். சொல்லுங்க. வேர்ட் ஆஃப் நாலேஜ். அறிவை உணர்த்தும் வசனம். சொல்லுங்க. அறிவை உணர்த்தும் வசனம். இன்னொரு முறை சொல்லுங்க. அறிவை உணர்த்தும் வசனம். ஏதோ நடந்ததை சொல்லி காண்பிப்பார். ஆமென். நடந்ததை சொல்லி காண்பிப்பார். அப்போ நம்ம ஆமா எனக்கு இப்படி நடந்துச்சே, இவருக்கு எப்படி தெரியும், இந்த பிரதருக்கு எப்படி தெரியும்? அப்படியா? பிரதர் இல்ல, பிரதருக்குள்ள இருக்கிறாரு, அவர் பேசுறார். ஆமென். அந்த பாஸ்டருக்குள்ள இருந்து பேசுறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிங்க என் விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சில பேர் கேட்குவாங்க. ரைட்டுங்களா? கர்த்தர் பேசுறார். அது அறிவை உணர்த்தும் வசனம். எல்லாம் சொல்லுங்க. அறிவை உணர்த்தும் வசனம். இன்னொரு முறை சொல்லுங்க. அறிவை உணர்த்தும். இங்கிலீஷ்ல அந்த வரத்துக்கு பேர் என்னக்கா? வேர்ட் ஆஃப் நாலேஜ். கமான் சொல்லுங்க. வேர்ட் ஆஃப் நாலேஜ். வேர்ட் ஆஃப் நாலேஜ் பாஸ்ட பத்தி பேசுவார். ஃபியூச்சரை பத்தி பேசுறது வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்கும் வசனம். ஒரு சின்ன வார்த்தை தான். பாருங்க, கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இயேசுவை நம்ம பார்த்தோம்னாக்கா, நத்தானியேலை பிலிப்பு கொண்டு வரான். நத்தானியேல் கொண்டு வரும்போது அவன் சொல்றான், ஏய் நாங்க மேசியாவை பார்த்தோம், அவர் நசனாக இயேசு கிறிஸ்து அப்படின்னு பிலிப்பு சொல்லும் போது நத்தானியேல் கேட்கிறான், நசரத்துல இருந்து எதனா ஒரு நன்மை உண்டாகுமா? Can we get any good thing from Nazareth? How can Messiah will come out of Nazareth? It's a small city. நமக்கு தெரியும் அவர் எருசலேம்ல இருந்து தான் வரணும், இல்லாட்டி பெத்லகேம்ல இருந்து வரணும். மேசியா எப்படி வருவார்? நசரேத்து. அப்போ சரி, அவன் அப்படி பேசுறான். நேரா அவன் வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னான், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொன்னான். இவன் கேட்கிறான், ரபி என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அவங்க அம்மா சொல்லிக்கிறான், கவுடு சூது இல்லாத புள்ளடா நீ, கவுடு சூது இல்லாத புள்ள, சூதுவா தெரியாத புள்ளனா. இத இயேசுநாதர் சொல்றார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இவன் உடனே கேட்கிறான், ரபி என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? இன்னும் சொல்றாரு, நீ அத்தி மரத்து கீழே இருந்திய, அப்பயே நான் உன்னை பார்த்தேன். உடனே ரபின்றவன் சொல்றான், ஆண்டவரே நீ மேசியா, நீ தீர்க்கதரிசி அப்படின்றான். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அத்தி மரத்து கீழே ஏதோ நண்டு இருக்குது, யாருக்குமே தெரியல. இவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்து கீழே இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன்ன்றாரு. அவன் பைபிள்ல சொல்லுது, அத்தி மரம்னு அவர் பேரை சொன்னவனையும் இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சான். அப்ப ஏதோ ஒன்று செய்து இருக்கிறான், ஏதோ ஒன்று நடந்து இருக்குது. அத கர்த்தர் பாயிண்ட் சொல்றார். இதுதான் நடந்ததை பத்தி பேசுறது தான் வேர்ட் ஆஃப் நாலேஜ், அறிவை உணர்த்தும் வசனம். இங்க இஸ்ரவேலுக்கு அறிவை உணர்த்துறார். என்ன சொல்றாரு? சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே. என்னங்க எப்போ? பூர்வத்திலே. பூர்வத்திலேனா ரொம்ப நாளைக்கு முன்ன. சரி, இங்கிலீஷ்ல பார்க்கலாம். And Joshua said to all the people, after he gathered all the people in the presence of the Lord, Joshua said to all the people, thus says the Lord God of Israel. Thus says the Lord God of Israel. That means God speaks through whom? Joshua. Thus says the Lord God of Israel. Your fathers, your father, including Terah, the father of Abraham, the father of Abraham, and the father of and father of Nahor,
dwelt on the other side of the river, dwelt on the other side of the river in old in times. old times. Say old times. Old Times. In old times. And they served other gods. And they served whom? Other gods. They served other gods. தமிழப்பா. பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும். Actually யார் பேசுறது? கர்த்தர் சொல்லுகிறார், அத படிங்க. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, எஸ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது இப்போ என்னவென்றால், கர்த்தர் பேசுகிறார். இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே பழங்காலத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தேராக என்பவன். கவனிங்க, ஆபிரகாமுடைய அப்பா பேர் இங்க போட்டு அவர் சொல்றாரு. இவருக்கு கவனங்குது. ஆமென். தேராக, அவன் பேர் என்னங்க? தேராக. ஆமென் ஆமென். எல்லாம் தேராகுன்னு சொல்லுங்க. தேராகு. இவர் தான் ஆபிரகாமுடைய அப்பாவா. ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனானே யாரு? தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது. எங்க குடியிருந்தாங்களா? நதிக்கு அப்புறத்தில். டிரான்ஸ் ஆஃப் ஜார்டன், யோர்தானுக்கு அந்த பக்கத்துல. எல்லாம் யோர்தான் இந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் வந்து இஸ்ரவேல் நாடு. அப்படி அந்த பக்கத்துல நதிக்கு அந்த பக்கத்துல குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். பிரைஸ் காட். ஆபிரகாம் வேற கடவுளை கும்பிட்டானா? ஆபிரகாம் யாரை கும்பிட்டான்? வேற தேவர்களை சேவித்தார்கள். They served. Come on ma. And they served other gods. They served whom? Other gods. அதே கேட்டகரியில தான் ரொம்ப பேர் வந்திருப்போம். ஆமென். எல்லாம் விதவிதமான கடவுளை எல்லாம் கூப்பிட்டு இருப்போம். ரைட்டுங்களா? அப்படி பிற்பாடு தான் கர்த்தர் கிருபை பாராட்டி உன்னை என்ன இப்படி கொண்டு வந்தார். ஆமென். 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 ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க கிறிஸ்டியனாவே பிறந்திருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து ரைட்டுங்களா கிறிஸ்தவங்களா இருந்துப்பாங்க, அவங்களுக்கு பிறந்துப்பாங்க. நீங்க ரொம்ப பாக்கியவானுங்க. அப்படிக்கிறவங்க ரொம்ப பாக்கியவானுங்க. வேற எங்கேயும் கும்பல அவங்க. அதனால தான் அந்த பிள்ளைங்க நல்ல லக்ஸூரியா வளரும். நீ என்ன பண்ணுந்த? உங்க அப்பா கூட சேர்ந்து வேற எங்க போன பாரு. அதனால தான் அது. நான் எங்க அப்பா கூட சேர்ந்து வேற எங்க போயிருந்தேன். அதான் பிரச்சனை. ஆனா இந்த பிள்ளைங்கெல்லாம் எத்தனை ஸ்ட்ரைட்டா இயேசுவை பாக்குதுங்க. அதனாலதான் பாருங்க, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம், நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம், எங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னு தெரியல. மாறன் பாஸ்டர், உங்க பிள்ளைங்க என்ன கஷ்டத்துல இருக்குதா? இல்ல. சதீஷ் பாஸ்டர், இல்லவே இல்ல. ஆனா சதீஷ்க்கு கஷ்டம். ரிச்சர்ட் பாஸ்டருக்கு நோ கஷ்டம் ஆயிடுச்சு இப்போ. ரைட் ரைட்டுங்க. நான் என்ன சொல்றேன்? ஆமென் ஆமென். அதனாலதாங்க நீங்க ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உன் பிள்ளை நல்லா இருக்கும். ஆமென். எதுக்கு வர சொல்றேன் தெரியுதா? நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா, நீ ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டினா உன் பிள்ளை நல்லா இருக்கும். ஆமென். இல்லன்னு வைய தில்லானா திண்டாடணும். அது உன் பிள்ளை உன் குடும்பம் நல்லா இருக்கணும். நீ சர்ச்சுக்கு வா, நீ ஆராதனை செய். உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, உன் குடும்பத்துக்கு எல்லாமே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசினுக்கிற பாருங்க. எல்லாம் பிள்ளை சர்ச்னா எல்லாம் கவர் பண்ணும். பிள்ளைங்க, அப்பா எல்லாம். ஆமென். முக்கியமா அப்பாங்க வருது இல்ல, பைத்தியங்கோ. அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்ப ஆபிரகாம் என்ன கடவுளை கும்பிட்டு இருந்தா? வேற கடவுள். அவனுக்கு 75 வயதா இருக்கும்போது கர்த்தர் அவனை அழைச்சார். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து 65 வயசு. 2 பேரும் வேற கடவுளை கும்பிட்டு இருந்தாங்களாம். ஆமென். அப்ப கர்த்தர் அவனை அழைக்கும் போது என்ன வயது? 75 வயசு. அவங்க ஒய்ஃபுக்கு 65 வயசு. எவ்வளவு டிஃபரன்ஸ்? 10 வருஷம். கமான், அடுத்த வருஷம். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த. இதான் பாஸ்டர் அப்படியே மெய் சிலுக்க வச்சிச்சு. கவனிங்க, யார் பேசுறது? கர்த்தர் பேசுறாரு. இல்ல, ஃபர்ஸ்ட் யார் பேசுறது? யோசுவா. ஆனா யோசுவா வந்து வாயில என்ன சொன்னா? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொன்னா. இப்போ நான் அப்படின்றான். யாரு? யோசுவா. கர்த்தர் அவன் மூலியமா பேசுற. நான், இந்த நான் வர்றதெல்லாம் யோசுவா இல்லைங்க. இப்ப யாரு? கர்த்தர். அவர் சொல்றார், நான் தான் உன் தகப்பனாக ஆபிரகாம் அழைச்சு வந்தேன். நான் தீர்க்க தரிசனம் எப்படி போது பாருங்க. நான் செலுத்து போனேன். அவதான் பேசுறான். ஆனா அவன் எவ்வளவு அத்தாரியோட பேசுறான் தெரியுமா? கர்த்தரே அவனை கொண்டு பேசுற மாதிரி நான் அப்படின்னு அவன் யூஸ் பண்றான் பாருங்க. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்தேன். ஆமென். வாவ் வாவ் வாவ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. நான் கர்த்தர் தீர்க்க தரிசனத்துல சொல்றார் நான்
அப்படின்னு அவன் மூலியமா பேசுகிறார். யோசுவா கம்ப்ளீட்டா யோசுவா கண்ட்ரோல்ல கர்த்தர் எடுத்துக்கின்னு அவர் பேசுகிறார். என்ன பேசுறார்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் யோசுவா எல்லாரையும் கூப்பிட்டு. ஆனா பேசும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கிட்டாரு. இப்ப கர்த்தரே பேசுறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான்றதெல்லாம் யாரு? கர்த்தர். அங்க பாருங்க, நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். யாரு? இவன் ஜோஷுவா கொடுத்தான்? நோ. அப்ப யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர். கர்த்தர் எப்படி பேசுறார்? ஆமென். யோசுவா மூலமா பேசுறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம விக்கிரகம் பின்னாடி போயிருந்த அவனை அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு கானான் தேசத்தை கொடுத்து அதெல்லாம் சஞ்சரிக்க சுத்தி வர சொன்னேன். கால் மிதிக்கிற இடம்லாம் உன்னுடையது சொல்லி நெக்ஸ்ட் சொல்றார். அவனுக்கு அவன் சந்ததி திரட்சி ஆக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். எல்லாம் கொடுத்தேன்னு சொல்லுங்க. கொடுத்தேன். இது தமிழ்ல இங்கிலீஷ்ல பாருங்க. Then I took your father Abraham from the other side of the river. Here God speaks I. Then I took your father Abraham from the other side of the river. Led him throughout all the land of Canaan. Led him throughout all the land of Canaan. And multiplied his descendants. And gave him Isaac. நான் ஈசாக்கை கொடுத்தேன். கர்த்தர் பேசுகிறார். எத்தனை வசனம் ஆச்சு? எத்தனை வசனம் ஆச்சு? 3 வசனம். 3. சீக்கிரம் வேகமா. 4ஆம் வசனம். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஈசாவுக்கு யாக்கோபையும் ஏசாவையும் நான் கட்டளையிட்டேன். ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நடந்ததெல்லாம் சொல்லிருக்கிறார். ஆமென். என்னன்னா பாஸ் அதுதான், அது பேர் தானா வேர்ட் ஆஃப் நாலேஜ். அறிவை உணர்த்தும் வசனம். சொல்லுங்க. அறிவை உணர்த்தும் வசனம். நடந்ததெல்லாம் சொல்லிருக்கார். எல்லாம் பாஸ்ட் நடந்தது சொல்றார். அறிவை உணர்த்தும் வசனம். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டேன். அப்படி வரணும். கட்டளையிட்டேன். ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்தரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்து போனார்கள். இங்க பாருங்க. To Isaac I gave Jacob and Esau. To Isaac I gave Jacob and Esau. அப்படிதான் வரணும் தமிழ்ல. நான் இங்கிலீஷ் பிரகாரமா நான் ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கொடுத்தேன். அங்க கட்டளையிட்டு இருக்குது. கட்டளையிட்டேன் அப்படி வந்துக்கணும். ஓகே. To Esau I gave the mountains of Seir to possess. To Esau I gave mountains of Seir to possess. But Jacob and his children went down to Egypt. How many times the word I comes here? 2 times. எத்தனை முறை I என்ற வார்த்தை வந்துக்குது பாருங்க. 2 times. I gave நான் கொடுத்தேன். I gave நான் கொடுத்தேன். ஆமென். ஆமென். I gave நான் கொடுத்தேன். ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கொடுத்தேன். 2 பிள்ளையும் கொடுத்தார். ஏசாவுக்கு சேயீர் மலையை நான் சுதந்திரமாய் கொடுத்தேன். ஆமென். அடுத்த வசனத்துல 4 முறை ஐ என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வருது. தமிழ்ல 2 முறை தான் வருது. கமான். நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பினேன். அதுதான் கரெக்ட். வெரி குட். ஆமென். எப்படியா உனக்கு புத்தி? எல்லாம் கை தட்டுங்க. இதுதான் எல்லுனா என்ன? அனுப்பினேன் அப்படிதான் வந்துக்கணும். நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பினேன். எகிப்தியரை வாதித்தேன். அப்பம் அவர்கள் நடுவிலே அப்பமா பாரு. அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்தேன். பின்பு புறப்பட பண்ணினேன். 4 முறை வரும். ஆமென். இப்படி பண்ண அப்படி பண்ண. என்ன பாருங்க. நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பினேன். 1 எகிப்தியரை வாதித்தேன். 2 எகிப்தியரை வாதித்தேன். அவர்கள் நடுவிலே நான் செய்தேன். பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். வெரி குட். ஒரு கையை தட்டுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நைட் என்னன்னா ப்ரிப்பேர் பண்ண அப்படியே படிச்சாரு. ஆமென். ஹalleluya. இப்போ பாருங்க இங்கிலீஷ். Also I sent Moses and Aaron. I sent Moses and Aaron. ஆரோனையும் மோசேயும் நான் அனுப்பினேன். And I plagued Egypt. எகிப்தியை நான் வாதை கொண்டு வந்தேன். வாதைக்குள்ளாக்கினேன். According to what I did among them. Afterward I brought you out. How many times I comes?
God says, 4 times. I sent. Next, I plagued. I plagued Egypt. Next, I did. Next, I brought you out. How many times? 4 times. ஆனால் தான் செய்தேன், முடிச்சேன் அப்படின்னு நீ படிச்சது Amen, கரெக்ட். amen, amen, ஆமென். amen. இப்போ எல்லாம் வந்து யார் பேசிங்கிறது? கர்த்தர் வந்து யார் மூலியமா பேசிங்கிறாரு? யோசுவா மூலியமா. அவன் 13ஆம் வசனத்துல தான் அவனுக்கு தெளிவு வருது. அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னு முச்சிடுறான். Yes. Amen. அது வரைக்கும் தீர்க்க தரிசனம் தான் ஓடுது. Yes. அது வரைக்கும் தீர்க்க தரிசனம் தான் ஓடுது. லாஸ்ட்ல அப்படி என்றார் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு இப்போதான் அதுக்கு பின்னாடி தான் அவன் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ இவன் பேசுறதெல்லாம் நான் பேசணும்னா டைம் இல்லை. அதனால நேரா 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துக்கு போயிடுறேன். சும்மா இது வந்து இது காமிச்ச ஐன்ற வேர்ட் எல்லாம் எப்படி வருதுன்னா ரைட்டுங்களா? கமா 9 அப்பொழுது கவனிங்க. இப்ப கர்த்தர் தான் பேசினுகிறார் 13ஆம் வசனம் வரைக்கும். ஆமென். இவன் மூலியமா வேர்ட் ஆஃப் விஸ்டம் வந்துருக்குது. வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம் எல்லாம். கமான். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் இதோ நடந்ததை பத்தி கர்த்தர் பேசுறார். இவங்க மோவாப் தேசத்துக்கு கிட்ட வந்துட்டாங்க. வருகிற சமயம் நடந்தது. அப்போது சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பீலையாமை அழைத்து அனுப்பினான். ஓகே, இங்கிலீஷ். Then Balak the son of Zippor, king of Moab, arose to make war against Israel, and sent and called Balaam, the son of Beor, to curse you. கவனிங்க, நல்லா கவனிங்க. arose இங்கிலீஷ்ல king of யாரு? Moab. Balak, his name is Balak the son of Zippor, king of Moab. What did arose he? to make war Arose to make what? War against Israel. How? By bringing Balaam, the false prophet, even a witch doctor, to curse you. இந்த சண்டை வந்து என்னங்க கையிலும் காலிலும் அவ கை கலப்பிட்டாங்க, கை கலந்துட்டாங்கன்றாங்களே அந்த சண்டை இல்ல. யுத்தம் ஈட்டி கேடகம் என்னங்க கத்தி வச்சு சண்டை போடுறது இல்ல வாய் சண்டை இல்ல. நாம 10 கெட்ட வார்த்தை, இவன் 20 கெட்ட வார்த்தை, அப்படி இல்ல. இந்த சண்டை, இந்த யுத்தம் மந்திரத்துல சண்டை, மந்திரவாதியை வைத்து சண்டை. உங்க வீட்டுக்கும் அப்படிதான் எவனும் செய்வான். கேட்டுங்களா? டைரக்டா மோத முடியாது, டைரக்டா எதுவும் பேச முடியாது, மந்திரம் பண்ணுவான். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டில, எல்லா மந்திரவாதி காட்டில, எல்லா சக்தி காட்டில உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். ஒரு முறை கன்ஃபஸ் பண்ணுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டில எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எல்லாம் 3 உலகமும் கேட்டோம். சொல்லுங்க, இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே he that is in me is greater than he that is in the world. Amen. 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 உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உனக்கு 2 முறை வந்துச்சு. நீயே தேவாலயம், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. ஹalleluya. இந்த சண்டை ரொம்ப பயங்கரமான சண்டைங்க. வெறும் கர்ஸ். மந்திரவாதி அதுதான் செய்வான். மந்திரவாதி என்ன செய்வான்? மந்திரவாதியும் பாஸ்டர் 2 பேரை கவனிச்சுங்க. அவன் ஏற்கனவே பாஸ்டா இருந்து மந்திரவாதி ஆயிட்டான். பிள்ளையாம் ஒரு நல்ல தீர்க்கதரிசியா இருந்து கடவுளுடைய பிள்ளையா இருந்து ரிவர்ஸ்ல போயிட்டான், பேய்கிட்ட போயிட்டான். பரிசுத்த ஆவியினர் விட்டு அப்படி போயிட்டான். எல்லாம் வந்து மணி பணத்துக்காக ஓடிட்டான். பாஸ்டருங்க செய்யற வேலையை தான் அவங்களும் செய்யறாங்க. யாரு? மந்திரவாதி. பாஸ்டருங்க வந்து கரத்தை நீட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சாலோம் பீஸ் சமாதானத்தை கட்டளையிடுவாராக, உன் குடும்பம் வாழ்வதாக, இப்படின்னு ஆசீர்வதிக்கிறவர்கள் போதகர்கள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப பாஸ்டருங்கெல்லாம் நீ நல்லா இருக்கணும், பிதாவுடைய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுணைக்கும் சமாதானம், சௌக்கியம், வெற்றி, வாழ்வு உங்களோடு இருப்பதாக, இப்படி சொல்லுவாங்க பாஸ்டருங்க. ஆனா அவன் அந்த குடும்பம் நாசமா போகட்டும், அவங்க வீட்டுல நிறைய மாடு நல்லா பால் கறக்குது, அது மடி வீங்கி சாகட்டும், அவங்க வீட்டுல இருக்கிற கோழியெல்லாம் ஒழியட்டும், இது மாதிரி அவன் சாபைட்டான்னா மந்திரவாதி எல்லாம் அப்படியே நடக்கும். ஒரே நாள்ல 0வா பண்ணிடுவான் மந்திரவாதி. ஒரே நாள் போதும்.
ஆனா மந்திரவாதியில அவங்க அப்பன் இல்லாட்டி அவங்க அம்மா கூட வரட்டும், அவங்க அப்பாவும் அவங்க அம்மா வந்தா கூட உன்னை என்னை அசைக்க முடியாது, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென் 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 ஆமென். Yes, ஆமென். yes, yes, முன்னால yes. மந்திரவாதி அவங்க அப்பனை தான் திட்டினா, இன்னைக்கு அவங்க அம்மாவை கூட திட்டுறதா போயிடுச்சு இப்போ. முன்னால வேற அவங்க அப்பனை தான் திட்டுவேன், அவங்க அப்பா வரட்டும்னு. அவங்க அம்மா வந்தா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. என்ன ஒரு பெரிய இது. Yes. ஒன்னும் பயப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆனா இந்த சண்டை இஸ்ரவேலுக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டை, யுத்தம், எல்லாமே யுத்தம் தான் இருக்குது. அதுவும் யுத்தம் பண்றோம் பாலாக்ன்ற ராஜா, Yes. சிப்போரின் குமாரன் பாலாக்கு மோவாபிய ராஜா. ஆமென். ஆமென். His name is Balak, son of Zippor, the king of Moab, Moabites. மோவாபின் ராஜா, சிப்போரின் குமாரன், அவன் பேரு பாலாக். ஆனா இவன் சண்டையில அதுக்கு மேல இருக்க வசனம் எனக்கு டைம் இல்லைங்க, நான் கவனிங்க. அவன் பயந்துடுறான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பெரிய கூட்டம். அவன் சொல்றான் மாடு மாதிரி வந்துட்டுக்குது ஒரு ஜனம். ஆமா பாரு, இப்படிக்குதான் பாரு இஸ்ரவேல், எங்க மாடு மாதிரி ஒருத்தன் தட்டியா வந்துட்டு இருக்கிறான் போல் தெரியுது. வந்துட்டா அவன் சொல்றாங்க புல்லு மேயிற மாதிரி எல்லாம் எங்க தேசத்தை மேய்ஞ்சிடும் போல் தெரியுது இந்த ஜனம். புல்லு மேயிற மாதிரி, மாடு புல்லு மேயிற மாதிரி இது என் தேசத்தை மேய்ஞ்சிடும், அதனால இவங்கிட்ட நான் சண்டை போட முடியாது, வேற மாதிரி தான் சண்டை போறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு பெஸ்ட் மந்திரவாதி இருக்கிறான் அந்த ராஜா கிட்ட. அவன் பேரு என்னன்னாக்கா பீலையாம். சொல்லுங்க, பீலையாம். ஒரு முறை அந்த வாய் திறந்து சொல்லுங்க, சும்மா ஒன்னும் தப்பு இல்லை. ஏன்னா அவன் பேரு பீலையாம். அதுவும் அவன் எப்படின்னா, அவன் எவன் சபிக்கிறானோ அவன் சபிக்கப்படுவானா, அவன் எவனை ஆஸ்வதிக்கிறானோ ஆஸ்வதிக்கிறான். இது கடவுளுக்கு தான் அந்த பவர் உண்டு, கடவுளுக்கு தான் பவர். அவர் யார் ஆஸ்வதிக்கிறாங்களோ அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க, அவர் யாரை சபிக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்படும். ஆனா இவனுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய மந்திரவாதி பார். நான் எதுக்கு கம்பேர் பண்ற தெரியுங்களா, எவ்வளவு பெரிய மந்திரவாதி இருந்தா அவனுக்கு அந்த வார்த்தை போட்டிருக்குது. அவன் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டிருப்பான், அவன் யார் ஆஸ்வதிக்கிறானோ அவன் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான். அப்போது சிப்போரின் குமாரன் பாலாக் மோவாபின் ராஜாவை எழுப்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேரின் குமாரனாகிய பீலாமை அழைத்து அனுப்பினான். பீலையாம் அழைக்கும் போது முறை கர்த்தர் போவாதன்னு சொல்லிடுறார். ஏன்னா தான் பிள்ளைங்களுக்கு விரோதமா அவன் போறான், போவாதன்றாரு. இவன் அப்போட பண ஆசைப்பட்டு நான் போறேன்றான். சரி போ அப்படின்னா. அப்போ 2 முறை அந்த அழைப்பு பாருங்க. கமான், புக் ஆஃப் நம்பர்ஸ் 22nd chapter verse 6. என்னாகும் புத்தகம் 22:6. அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் சொல்றேன் பாரு, மந்திரவாதியை பார்த்து அந்த ராஜா, அந்த இஸ்ரவேல் ஜனங்க சண்டைக்கு வந்திருக்காங்க, அவங்க எண்ணிலும் பலவான்கள், அவருக்கு எண்ணிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன். பாருங்க, ஆகிலும் அவன் எவ்வளவு பெரிய ஆள்னா கிட்டும். ஆனா இவன் மந்திரவாதியை நம்புறான். சொல்றான், மந்திரவாதி நீ அவனை ஆஸ்வதிக்கிற அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன், மந்திரவாதி நீ அவனை சபிக்கிற அவன் சபிக்கப்பட்டவன் நான் நம்புறேன். பாரு, அவருக்கு எண்ணிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசிர்வதிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து, யாரே மந்திரவாதியே, நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்போ மந்திரவாதி என்ன செய்யறான்? சபிக்கிறான். என்ன செய்யறான்? சபிக்கிறான், சாபமிடுவான். அதான் அவன் வேலை. ஒரு குடும்பம் நல்லா வந்துச்சா நாம நாசமா போவோம், அவங்களுக்கு கால் ஓடியா இப்படி எல்லாம் சாபம் விடுவான். யார காசு வாங்கினா அப்படி சாப்பிடுவான், அந்த சாபம் வந்து பழிச்சிடும். ஆனா கர்த்தரு உடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா எந்த யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. குறி எல்லாம் இருக்குது, ஆனா உனக்கு விரோதமா என்ன குறிப்பா சொன்னாலும் நடக்காது. ஆமென். மந்திரவாதம் இல்லைன்னு சொல்ல, யாக்கோபுக்கு விரோதமா தான் மந்திரவாதம் இல்ல. யார் யாக்கோபின் சந்ததி? உட்கார்ந்து இருக்கிறே இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்க தான் யாக்கோபின் சந்ததி. இந்த யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். நான் சொல்றேன், இல்லவே இல்லை. ஆமென். 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 உனக்கு விரோதமா எந்த மந்திரமும் பலிக்காதுங்க. ஏமான் பைத்தியங்களே, உனக்கு விரோதமா எந்த மந்திரங்களும் பலிக்காதுங்க. ஆமென். உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஆமென். கேட்டுங்களா? எஸ். அப்ப அவன் சொல்றான், நீ ஆதலால் நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். ராஜா சொல்றான், எனக்காகவா?
எனக்காக வந்து அந்த ஜனத்தை சபிச்சிடு. அப்பொழுது ஆ. ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவங்க பெரிய கூட்டமா இருக்கலாம், நீ சபிச்சிட்டா ஒருவேளை நான் என்ன பண்ணுவேன், அவர்களை அவங்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்தே துரத்தி விடுவேன் என்று சொல்ல சொன்னான். சொன்னான் மந்திரவாதி. Perhaps I might smite them and I will drive them out of my country. English. Therefore, please come at once. So எப்படி இன்வைட் பண்றான், ப்ளீஸ் கம், மந்திரவாதிய ப்ளீஸ் கம் அட் ஒன்ஸ், சீக்கிரம் வந்துரு. Curse this people for me. Curse this people of Israel for me. எனக்காக அந்த ஜனத்தை சபிச்சு. Curse this people for me. For they are too mighty for me. Please come and curse the people of Israel for my sake. For they are too mighty for me. Perhaps I shall be able to defeat them. If you curse them, perhaps I shall be able to defeat them and drive them out of the land. For I know that he who you bless is blessed. See, he considered that witch doctor or the false prophet Balaam as if he was God. கடவுளை மாதிரி நம்புறாங்க. அவன் சொன்னா பாரு, என்ன சொல்றான், I know that he whom you bless is blessed. I know that he whom you bless is blessed. And he whom you curse is cursed. And he whom you curse is cursed. கடவுளை மாதிரி நம்புறான். என்னன்றான், எனக்கு தெரியும் மந்திரவாதி, நீ எவனா சபிக்கிறியோ அவன் சபிக்கப்பட்டவன், எவனை ஆசீர்வதிக்கிறியோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட. எனக்கு தெரியுது, நீ தயவுசெய்து வந்து எனக்காக சபி. அவனுக்கு மந்திரவாதி மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கும்போது அவர் மேல நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும். கையை தட்டு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். இப்ப பிரச்சனை என்னன்னா, இவன் சபிச்சா தானே நடக்கும். ஆமா, சபிச்சா தானே நடக்கும். அவன் அப்படித்தான், அந்த வாய் நாத்த வாய் போல் தெரியுது, மோசமான வாய், மோசமான மந்திரவாதி. அவன் சபிச்சானா அப்படியே நடக்குமா? நாக்க புஷ்டாரு தந்து அவனை சபிக்குத நாக்கே புடிச்சிட்டார் கர்த்தர். அவனை சபிக்கிறேன்னு சொன்ன நாக்க புடிச்சிட்டார் கர்த்தர். அவனை எப்படி இது பாரு, என்ன வித்த பண்றாரு பாரு. ஆமென் ஆமென். இது அவ ஃபர்ஸ்ட் டைம் வருது இல்லைன்றான். இப்ப எவ்வளவுனா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். 17ஆம் வசனம், சேம் சாப்டர் 17th verse. உம்மை மிகவும் கன பண்ணுவேன். என்ன சொல்றான் பாருங்க, உம்மை ராஜா செகண்ட் டைம் அவன் இன்வைட் பண்ணுவது, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதையெல்லாம் செய்வேன். ராஜா சொல்றான் மந்திரவாதிக்கு, நீ சொல்றதெல்லாம் செய்ற, நீ வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், நீ வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றார். போய் ஜனங்க போய் சொல்றாங்க, எவ்வளவுனா தராராம் உனக்கு, நீ தயவுசெய்து வரணுமா, வந்து என்ன பண்ணும், பெருசா ஒண்ணு இல்ல, அந்த ஜனத்தை அவருக்காக நீங்க என்ன பண்ணும், சபிக்கணும். யார சபிக்க சொல்றான், இஸ்ரவேலர். English. For I will certainly honor you greatly. I will certainly honor you greatly. And I will do whatever you say to me. And I will do whatever you say to me. Therefore, please come. Curse this people for me. Curse these people for my sake. Please come. I will honor you. அவன் சொன்னா, certainly I honor you greatly. ரொம்ப உன்னை பெரிய ஆளா பண்ணிடுறேன். வேணுமா மினிஸ்டர் போஸ்ட் கூட தந்துடுறேன். நீ வா, வந்து எனக்காக அந்த சாபம் வேணு. ஆமென். எனக்கு அப்புறம் ஒரு கூட்ட ஜனம் எல்லாத்துக்கும் மந்திரவாதி பிடிச்சுன்னு போவான். அவன் பின்னாடி அவருக்கிறார் பாத்துக்குவார், எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஆமென் ஆமென். பாத்துக்குவார். ஆமென் ஆமென். சொல்ல சொன்னார்கள். ஓகே, இவர் வந்து மந்திரம் செய்யறாரு. இவர் சொன்னா இது ரொம்ப பெரிய மந்திரம் அப்படின்னா, ஓகே என்ன வேணும், ஒரு ஆடு 2 ஆடு வேணுமா? நோ 7 ஆடு 7 மாடு. எவ்வளோ? 7 ஆடு 7 மாடு. எவ்வளோ ஆச்சு? 14. இது மாதிரி 3 டைம் பண்ணனா, 3 டைம். அப்ப எவ்வளோங்க? 14 ஒரு 3 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 42 வரும். 42 மகன் 52 மிருகத்தை பலிட்டா கூட நடக்காதுடா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. 42 52 கூட பண்ணு, நடக்காது பேட்டா, நடக்காது பேட்டா, மகனே நடக்காது, மந்திரவாதி மகனே நடக்காதுடா. உன் நைனா சொல்றேன், சொல்லு நைனா, நீயா மந்திரவாதி?
ஓகே 2:9 அங்க சொல்றோம். ஹalleluya. Amen. மந்திரம் இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அவங்க சூனியம் மந்திரம் அப்படி வச்சுட்டு இறமுட்டை இதெல்லாம் அது இன்னொருத்தருக்கு பலிக்கும். நீ எட்டி வச்சுட்டே போ. ஆமென். இயேசுவ நாமத்துல போன்னு சொல்றதுதான் சொல்லு, இல்லாட்டி அப்படியே ஒதி. ஆமென். கர்த்தர் நீ ஒதுக்குவியான்னு பாத்துட்டு அவரு ஒதி விடுறதுக்கு நீ விட்டினா அவரும் விடுறாரு. ரைட்டுங்களா? ஓகே, நீ வந்து எனக்காக சபி. ஓகே, இவன் சபிக்க ஸ்டார்ட் பண்றான். கர்த்தரை வந்து நாக்க புடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் திரி விட்டாரு நாக்க. அது என்ன ஆச்சோ தெரியல. 23 அதிகாரம் 18 இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. 18, 19, 20. கமா. Numbers 23rd chapter 18 onwards. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து, இப்ப சபிக்க போறாங்க. அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து, பாலாக்கே எழுந்திருந்து கேளும். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கல, பாலாக்கு சொல்றான். யார்? ராஜா கூப்பிட்டான் பாரு. அவன் சொன்னான், பாலாக்கே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும், நான் சொல்றதை கேள்றா. ராஜாவுக்கு பேசுறான். Come on, English. Then he took up his oracle and said, Rise up, Balak, and hear. Listen to me, son of Zippor. Oracle na தெய்வீக வாக்கு. நாங்க அவங்க பலான குறி சொல்றாங்க, தெய்வ வாக்கு கொடுக்கறாங்க, அதுதான் ஆரக்கல். கடவுள் பேசுறாங்கன்றாங்க. ஆனா ஏடா இவன் பொய் தீர்க்கதரிசி பாலா யாரு? பிள்ளையம். ஆனா யார் சொல்ற மாதிரி சொன்னா? ஆக்சுவலி இவன் பழைய மாதிரி குறி சொல்லி ஏதோ மந்திரம் செய்ய போறாங்க. கர்த்தர் வந்து நின்று அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணணும், இவன் மேல இருக்கிற ஆவிங்கெல்லாம் ஓடிச்சு. அவரை பார்த்து பண்ணியும் போட்டு இப்ப பியூர் பிள்ளையாம். இப்ப எது இல்ல? ஆவி இல்ல, மந்திரம் இல்ல, எல்லாம் ஓடிச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டார். இப்போ கீழே விழுந்துட்டான். ஒரே அடி அடிச்சார் போல கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் கண்களை திறந்து அவன் சொல்றதான், எழுந்து. இவன் ஏஞ்சுக்கிறதுல அதை எழுப்புடா, ஏஞ்சுக்கடான்ட்டு இன்னொருத்தனை எழுப்புறான். எழுந்துக்கோ பாலாக்கே, எழுந்துக்கோ, நான் சொல்றதை கேளு. என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஆமென். எடுத்தவனே சொல்றான், இது பியூரா. இவன் மேல இருக்கிற ஆவி பேசல, பீலையாம் பேசுறான். அவர் ஒரு முறை சொன்னதுதான். அவர் ஒரு முறை அவனை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டார். அவர் வாக்கு கொடுத்துட்டார். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டார். ஈசாக்கு சொல்லிட்டார். யாக்கோபு சொல்லிட்டார். அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நீ சபிக்க கொண்டு வந்திருக்கிற ஜனம் அவருடைய ஜனம். அவர் போய் சொல்ல மாட்டார். ஒரு முறை ஆசீர்வதிக்கிறேன், இன்னொரு முறை சபிக்கிறேன் சொல்ல மாட்டார். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டனா, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. நெக்ஸ்ட், மனம் மாற அவர் அடிக்கடிக்கு மனுஷன் மாத்திக்கிறதுக்கு அவர் ஒரு மனுஷ புத்திரனும் அல்ல. கைத்தட்டுங்க. Come on, give him a clap offering. God is not a man that he should lie. He is neither a son of man that he should repent to change his mind. Hallelujah. 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 Brother, அத ஒரு முறை படிங்க பாஸ்டர். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் மனுஷ குட்டியும் அல்ல. மனுஷனுக்கு பிறந்தவர் இல்லடா, அடிக்கடிக்கு மனுஷன் மாத்திக்கிறதுக்கு. இங்கிலீஷா? God is not a man. God is not a man that he should lie. Nor a son of man. Neither is a son of man nor a son of man that he should change his mind or repent. God is not a man that he should lie, nor a son of man that he should repent. இப்படியே வெச்சுக்கோ. உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாரு பிரதர் சிஸ்டர், நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் போய் சொல்ல மனிதன் அல்ல. மனச அடிக்கடிக்கு மாத்திக்கிறதுக்கு மனுபுத்திரனும் அல்ல. வேற மாதிரி சொல்றேன், இன்னும் வேற மாதிரி. நீ தப்பே பண்ணிட்டு இருக்கலாம், நீ பாவமே செய்துட்டு இருக்கலாம். அதனால உன் மேல வச்சிருந்த நான் தரிசனத்தை மாத்திக்கிறேன், நான் வேற யாருக்கிட்ட நான் போயிடுறேன் அப்படின்னு கர்த்தர் உன்னை விட்டுட்டு வேற எங்க சேஞ்ச் பண்றோம்ல, உன்னை கொண்டு செய்ய வேண்டியத உன்னை கொண்டுதான் செய்வார். அதுக்கு முன்ன உன்னை திருத்துவார். உன்னை கொண்டுதான் செய்ய போகிறார். அவர் அடிக்கடிக்கு மனுஷன் மாத்திக்க மனுபுத்திரன் அல்ல. நான் சதீஷ் பாஸ்டர் எவ்வளவு பெரிய பிளான் வச்சிருந்தேன், என்ன பண்ண அவர் திடீர்னு தப்பு பண்ணிட்டார், போ நான் மாத்திக்கிறேன். 1000 தப்பு பண்ண சமயத்திலும் 1000 மன்னித்து அவரை மனசை மாற்றி கர்த்தர் உபயோகப்படுத்துகிறவர், அழகு பார்க்கிறவர்.
ஹalleluya. இதே சத்தியம் தான் ஆதாமியாவாளுக்கும். கவுன்சிங்க கிரேஸ்னா என்ன, கிருபைனா என்ன தெரிஞ்சுங்க. பெரிய கிரேஸ் பாஸ்டர், அவன் வேற கடவுளை கும்பிட்டு இருந்தானா. யாரு? ஆபிரகாம். அவனை கூப்பிட்டாருனா கிரேஸா இல்லையா சொல்லு? கிருபை. ஆமென். அவன் வேற எந்த கடவுளை கும்பிட்டு இருந்தானா? அந்த கடவுள் நதிக்கு அப்புறத்துல இருக்கிற வேற தெய்வத்தை கும்பிட்டு இருந்தான். அவனை கர்த்தர் அழைத்தாருன்னதே கிருபை, கிருபை, கிருபை. பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிட்டு கைகளை தட்டி தேவனை மயப்படுத்தலாம். அப்படித்தானே எங்க கிருங்க எல்லாம் வந்திருக்கிறோம். அங்க உட்காந்துக்கிறாரு ஆனந்தப்பா, ஒரு ரூபாய் கலெக்ட் பண்ணுவார். அப்பெல்லாம் ₹1 தான் சந்தாவாசல். கலெக்ட் பண்ணி எம்பிளாக் கோயில்ல வந்து பூஜை நடத்துவார், தேர்தூக்கு. அப்படிப்பட்டவங்களா ஏதோ லக்ஷ்மியா பிரதர், பேரு லக்ஷ்மி பார்த்தங்க. நம்ம சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருந்தார், இப்ப இல்ல, முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் பேரே பழனி. பழனி எல்லாம் லட்சுமிங்கோ பழனிங்கோ எல்லாம் அவர் தான். இவங்க அண்ணங்கிறாரு பாரு, இன்னைக்கும் பாடுறாருங்க அப்படின்னு. அங்க போய் பஜனை பண்ணுகிறார். இது பஜனை குடும்பம். இது இங்க பண்ணுது, அது அங்க பண்ணுது. ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிறாங்க, இந்து கலர் ஓனர் இருக்கிறாங்க. எல்லாரையும் பார், எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழைத்து இருக்கிறார். ஒரு நாமக்கார குடும்பத்துல பிறந்த என்ன கர்த்தர் அழைச்சார், நம்ம அழைத்தார். ஹalleluya. இதுதான் கிருபை, 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 கிருபை. Thank you Lord, thank you. ஆதாமே அவள் ஸ்டோரி. ஆதாமே அவளும் பாவம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. இவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியில என்ன பண்ணிக்கணும் சொல்லுங்களேன். நான் இருந்தேன்னாக்கா எட்டி வச்சு கத்தி எடுத்து 2 வெட்டா வெட்டி, நான் வெட்டிக்க மாட்டேன். நான் சத்தியஸ்தார்த்தி பண்றது நான் பண்ண மாட்டேன். மாறு இருந்தா கல் தூக்கி போட்டுப்பாரு. நான் எட்டு வெளியே விட்டுப்பேன். கொஞ்சம் நல்லவர், கொஞ்சம் நல்ல பாஸ்டர். அவளை அழிச்சிட்டுக்கலாங்க. கர்த்தர் 2 பேரையும் பார்த்து 5 விட சிசியே அப்படி சிசியேவா கர்த்தர் 5 விடி சிசியன் கர்த்தர் சொல்வாரா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 5 இடுங்க 2 பேரை செத்து போங்க அப்படின்னு சொன்னார்னா என்ன ஆயிட்டுப்பாங்க? 2 பேரும் செத்துடுப்பாங்க. வேற ஒருத்தர் ஆதாமுக்கு பதிலா ஓதாமும், ஏவாளுக்கு பதிலா ஒவ்வாலையும் பண்ணி திரும்ப ஜனத்தை உண்டாக்கி இருக்கலாம். கர்த்தர் பண்ணி இருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி செய்யல. எந்த ஆதாம் எந்த ஏவாள் தவறு பண்ணாங்களோ அவங்கள மீண்டும் மனுஷர்களா என்ன வைத்து அவங்கள கொண்டே இந்த பூமியை ஆட்சி செய்யணும். அதுக்கு என்ன பண்ண? 2 ஒரு விஷயம். அவருக்கு 2 சாய்ஸ். ஒண்ணு, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா செத்து விடுன்னு சொன்னா செத்துருவாங்க. இன்னொன்னு, தான் அவங்களுக்காக ரத்தத்தை சிந்தி உயிரை விடணும். 2 சாய்ஸ் அவருக்கு. ஒண்ணு, curse and tell them to die. சபிச்சு அவங்களை என்ன பண்ணணும்? உயிர் எத்தணும். 1 இல்லையா, அவங்களுக்காக இவரே உயிரை கொடுக்கணும், ரத்தத்தை சிந்தணும். இவர் எதை சூஸ் பண்ணார் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு சூஸ் பண்ணல. 2வது தான் பிள்ளைங்களுக்காக உயிரை கொடுப்பதற்காக, ரத்தத்தை கொடுப்பதற்காக இதை தெரிந்து கொண்டார். கையை தட்டுங்க. அந்த புண்ணியவான் நல்லா ஆகிடுங்க. அந்த புண்ணியவான் எவ்வளோ நல்லவர். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, உன்னை கொண்டு செய்யறத உன்னை கொண்டுதான் செய்வா. ஆமென். தப்பு நீயே பண்ணிட்டா கூட கர்த்தர் உன்னை எப்படியோ திருத்தி எல்லா பாவத்தையும் மன்னிச்சு மீண்டுமா உன்னை கொண்டுதான் செய்ய போகிறார். உன்னை கொண்டுதான் நிறைவேற்ற போகிறார். அவர் தரிசனத்தை மாத்திக்கொள்ள மாட்டார். நிச்சயமாய் உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்வார், செய்வார், செய்வார். உன்னை கொண்டுதான் செய்து முடிப்பார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஆமென், ஆமென். இதுக்கெல்லாம் எதுக்கு வந்துங்குதுமா? பொய் சொல்லவர் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அதெல்லாம் பேசுகிறான். இன்னும் பிலேயாம் ஸ்டோரியில இருந்து இங்க போல. எதுக்கு? யோசுவா கிட்டே போல.
யோசுவா சும்மா சொல்றார், இந்த மாதிரி சிப்போரின் ராஜா வந்து மந்திரத்துல சண்டை போட பார்த்தான், அதுக்கு வந்து இங்க வந்துட்டுக்கிறேன் நான். ஆமென். கமா பொய் சொல்ல மனுஷன், அவ பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறா ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? உனக்கு என்னென்ன சொன்னாரோ பிராமிஸ் அதை செய்யாது இருப்பாரா? கட்டாயம். உனக்கு என்னென்ன பிராமிஸ் பண்ணாரோ அதை செய்யாது இருப்பாரா? அங்க பாரு தூங்கினே ஒருத்த கையை அப்படி வச்சிருக்கான். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? என்ன சொன்னாரு அவர் செய்வார். ஆமென். இங்கிலீஷ், God is not a man. God is not a man that he should lie. Nor a son of man that he should repent. As he said. And will he not do? As he said, will he not do? Or as he has spoken. And will he not make it good? As he said, will he not do? As he said, or as he spoken, will he not make it good? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அவர் பேசியும் நிறைவேற்றாதிருப்பாரா? நிச்சயமா நிறைவேற்றுவார். எல்லாம் ஒருத்தர் சொல்லுங்க, நிச்சயமா நிறைவேற்றுவார். உன்னை குறித்து, உன் பிள்ளைங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து, ஊழியத்தை குறித்து என்ன சொன்னாரோ நிச்சயமா நிறைவேறும். கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹalleluya, ஹalleluya. ஆமென். சபிக்க வந்த வாய், அந்த நாத்த வாய் என்னென்ன பேசுது பாத்தியா? நல்ல வாயா போயிடுச்சு. நார வாய் நல்ல வாயா ஆயிடுச்சு. அடுத்த வசனம், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இதுதாங்க ரொம்ப சூப்பர். என்ன சொல்லு? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இங்கிலீஷ், Behold, I have received a command to bless. Yes, I have received a command to bless. இவன் வாயை திறந்து இஸ்ரவேலை சபிக்கலான்ட்டு எப்படின்றான். அங்க வந்து ஒருத்தர் வாயை பிச்சிடுவேன், ஆசீர்வாதத்தை கூறுனார், கமாண்ட் பண்ணாராம். அவன் சொல்றான், என்ன ஒருத்தர் கமாண்ட் பண்றாரு, ஒருத்தர் எனக்கு கட்டளை கொடுக்கிறாரு. ஏன்னா I have received a command to bless them. I will not curse. I have received a command to bless them. Hallelujah. கையை தட்டு. Yes. எங்கடா போச்சு உன் மந்திரம்? எங்கடா போச்சு உன் மந்திரம்? நாய எங்கடா போச்சு உன் மந்திரம்? Stupid. Yes. Amen. ஒரு டைம்க்கு வந்து நாங்க 14 அனிமல் இது மாதிரி 3 முறை கொடுத்து பார்க்கிறோம். 3 முறை 14 28 கூட இன்னொரு 14 42. அதான் சொன்ன மகனை 52 கூட வெட்டு. உங்க அப்பனாலே முடியாது, உங்க அம்மாவாலே முடியாது, போடா நாய. கோவம் வந்துச்சு மந்திரவாதி. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் சொல்றான், அவர் ஆசீர்வதிக்கிறார். என்னால ரிவர்ஸ் கேஸ் திருப்ப கூடாது, வேற யாருக்கு திருப்ப முடியாது. உன் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட்டா வேற எங்க திருப்ப முடியாது, ரிவர்ஸ் கேர் போட முடியாது. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், என்னால திருப்ப முடியாது. மந்திரக்கார ராஜா கிட்ட சொல்றான், நீ என்ன காசு கொடுத்தாலும் என்னால் திருப்ப முடியாது. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் அந்த ஆசீர்வாதத்தை திருப்ப கூடாது, முடியாது. Come on, English. Behold, I have received a command to bless. Behold, I have received a command to bless. He has blessed. He has blessed. And I cannot reverse it. உனக்கு நேரா அனுப்பப்பட்ட ஆசீர்வாதம் வேற எவனுக்கு போவாதுங்க, நேரா உனக்கு தான் வரும். சிஸ்டர், உனக்கு நேரா அனுப்பப்பட்ட ஆசீர்வாதம், உன் குடும்பத்துக்கு நேரா பிரதர் அனுப்பப்பட்ட ஆசீர்வாதம் எவனை ரிவர்ஸ் கேர் போட்டு வேற எங்கேயும் திருப்ப முடியாது. நேரா கொஞ்ச நேரத்துல பாருங்க, உன் குடும்பத்தை தேடி அந்த ஆசீர்வாதம் வந்து கதவை தட்டும், உனக்கு வந்து கதவை தட்டும். நெக்ஸ்ட், ஏன் மந்திரம் பலிக்கல சொல்றான்? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. 2 விஷயம். ஏன் மந்திரம் பலிக்கல? இதுதானா?
எப்போ நீ நீதிமான் நீதிமான் நான் கழுவப்பட்டேன் ஆமென், பரிசுத்தமாக்கப்பட்டேன் ஆமென், ஆமென். நீதிமானா இருக்கேன்னா மந்திரமே பலிக்காதா? ஆமென். நான் பாவி ஆண்டவரே, அக்கிரமக்காரி, நான் மோசமானவ, அப்பா பாவி பான கண்ட மந்திரம்லாம் வந்து வீட்டு மேல வந்து உட்காந்துக்குமா. இதான் சொல்லுது. ஏன் மந்திரம் பலிக்கலனா அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, கர்த்தர் ஒரு குற்றத்தை யாக்கோபில பார்க்கலையா. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இல்லை. ஏங்க இங்கிலீஷ்ல படிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. He has not observed iniquity in Jacob. So here Balaam says he has not, God has not observed iniquity in Jacob. He has not observed iniquity in Jacob, Nor has seen wickedness in nor he has Israel. seen wickedness in Israel. Does it mean all the people who are in that wilderness are all are good? No. ஏங்க அந்த இதுல என்ன யாக்கோபில என்ன பார்க்கிறது இல்லையா, அவரு அக்கிரமத்தை, அக்கிரமத்தை. இஸ்ரவேல்ல குற்றம் பார்க்கிறதில்லை. அவங்க இருக்காங்க 35 லட்சம் ஜனம் இல்ல 40 லட்சம் ஜனம். அவங்க கூட இருக்கிறவங்க முறுமுறுக்குங்க, மோசமானவங்க அந்த ஜனம். அவங்க எல்லாம் நல்லவங்களா? கர்த்தருக்கு குற்றம், அவங்க குற்றமே செய்யலன்னு அர்த்தமா? இல்ல, குற்றம் இருக்குது, ஆனா கர்த்தர் குற்றத்தை பார்க்கறது இல்ல. அப்படிதான் இருக்குது. எஸ். குற்றம் இருக்குது, தப்பு பண்றாங்க, ஆனா பார்க்கறது இல்ல. ஏன் பார்க்கறது இல்ல? கடவுள் நான் பார்க்கணும்யா, நீதி உள்ள நியாயாதிபதி நான் பார்க்கணும், ஏன் பார்க்கறது இல்ல? டெய்லி ஒரு பலிடுறாங்க. ஆமென். காலையில ஒரு பலி, மாலையில ஒரு பலி. அந்த ஒரு ஆடு ஒண்ணு வெட்டுறாங்க பாருங்க, அந்த ஆட்டுடைய ரத்தம், சாதாரண ஆட்டுக்கடாவுடைய ரத்தம் 1 வருஷத்துக்கு அவங்க பாவத்தை மூடி வைக்குமா? ஆனா டெய்லி அவங்க செய்யறாங்க, அந்த ரத்தம் அவங்க பாவத்தை எல்லாம் மூடி வச்சிடுது. ஆமென். இப்போ வாங்க, ஆட்டுக்கடா ரத்தமே பாவத்தை மூடுது, கர்த்தரால பாவத்தை பார்க்க முடியல, கர்த்தரால அக்கிரமத்தை காண முடியலனா இப்பொழுது நாம் எஸ் 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 பரிசுத்த ஆவியினால பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்த ஆமென். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம், ஆமென். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எஸ். உன்னில என்னில கர்த்தர் குற்றம் காண்கிறது இல்லை, எஸ். ஒரு குற்றம் கூட பார்க்கிறது இல்லை. ஆமென். எனக்கு அன்பாதல்ல, ஒரு நல்ல பிரசங்கியார் நேற்று தினத்துல ஒருத்தருடைய செய்தியை நான் கேட்டேன். அன்பு தம்பி ராக் சாமுவேல் ரோஹன் வந்திருந்தார் வீட்டுக்கு, அவருக்கு காமிச்சேன், என் டாக்டருக்கு இந்த செய்தியை பாரு அப்படின்னு. அந்த செய்தியில அவர் சொல்றாரு, ரொம்ப அருமையா பேசுறாரு, ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ், என்ன அருமையா பேசுறா தெரியுமா, சூப்பர் சூப்பர். நீ பெரிய பெரிய ஸ்டேஜ்ல பிரசங்கம் பண்ணலாம், பெரிய பெரிய மேடையில இருக்கலாம், பெரிய பெரிய ஜனங்கள்லாம் உன்னை மரியாதை கொடுக்கலாம், பெரிய இடத்துல சீட்டு கொடுக்கலாம், நீ என்ன இருந்தாலும் நீ ஒரு பாவி தானாரு. நான் நினைச்சேன், மகனும் கேட்கவே மாட்டேன். நெக்ஸ்ட், நீ என்னதான் பெரிய ஆளா இருந்தா நீ பாவி பாவி தான்றாரு, நீ ஒத்துக்கிறியா? நெக்ஸ்ட் அப்படியே போகுது அது. We are sinners, ஓன்னு பாட்டு அதுல போட்டுக்கிறாங்க. சின்னர்கள்லாம் நம்பலாம், இது சரி. அது ஒரு 3 நிமிஷம் பாட்டானோடனே திரும்ப அவர் பேசுறாரு. பவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது, கொரிந்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு எல்லாம் இருக்குது. பரிசுத்தவான்கள் சபையில 2 கூட்டங்க தான். பாரு, ஒண்ணு அவர் அப்படியே பேசுறாரு. அவர் சொல்ற, yes of course the saints are there. Paul is not only writing to saints, what about the sinners like you and me? நான் சொன்னேன், யூ இருக்கலாம், நாட் மீ அப்படின்னா. யூ இருக்கலாம், நாட் மீ. பெரிய பிரச்சர் ஐயா. அவர் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் சபையில் இருக்கிறாங்களாம் அவங்களாம், ஆனா பாவிகளாக உனக்கு எனக்கு என்ன என்றாரு. உனக்கு எனக்கு இல்ல, உனக்கு நீ பாவியா இருக்கலாம், நான் பாவி இல்ல, நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். பாச ஒரு ஒரு லாஜிக் பாரு. இயேசுவை அறியாததுக்கு முன்ன நீ பாவி, ஒத்துக்கிறியா? ஆமா. கௌதம், இயேசுவை அறியாததுக்கு முன்ன நீ பாவி, ஒத்துக்கிறியா? மாறா மாறா, நீ பாவி மாறா, இயேசுவை அறியாததுக்கு முன்ன. ஆனா நீங்க பாவி, நான் பாவி தான் ஜி, பெரிய பாவிதான் நீ கூட. ஐடா சதீஷ், இயேசுவை அறியாததுக்கு முன்ன பாவிதான்.
இயேசுவை அறியாததுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பாவி, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். இயேசுவை அறிந்து அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நம்ம சபைக்கெல்லாம் வந்துட்டு திரும்ப பாவின்றத நீ ஒத்துக்கிறியா? ஒத்துக்கவே மாட்டேன். திரும்ப பாவியா? என்னையா லாஜிக்கு? நான் இயேசுவை அறியாததுக்கு முன்ன பாவி, எஸ் பாவி ஒத்துக்கிறேன். ஆனா இயேசுவை அறிந்தோம் நான் பாவினா, ஒன்னு இயேசு மேல ஃபால்ட் இருக்கணும். ஆனா இயேசு மேல எந்த ஃபால்ட் இல்ல, ஆமென். உன் பிரசங்கத்து மேல தான் ஃபால்ட். Yes. ஆமென். ஆமென், ஆமென். என்ன லாஜிக் இது? சிஸ்டர், நீ ஒத்துறீங்களா? இயேசு அறியத்துக்கு முன்ன நீ பாவி, நீ தெரிஞ்சுக்கின பிற்பாடு கூட நீ பாவினா அவர் என்ன பிரயோஜனம் சொல்லு? Correct, correct, correct. என்ன பிரயோஜனம்? ரத்தம் சிந்துது எதுக்கு? என்ன பிரயோஜனம்? உனக்கு தெரியுதியா? அந்த மரமண்டுக்கு தெரியல. இப்ப புரியுதா மரமண்டத்துக்கு? கொஞ்சம் மரமண்டுக்கு தெரியுது இல்ல. நான் இயேசு அறியாததுக்கு முன்ன நான் பாவி, எஸ் ஆமென். பாவிதான். ஆமென். அவர் அறிஞ்சு கொண்டு இன்னும் எல்லாம் கெஞ்சி கூத்தாடி என்ன கழுவுப்பாங்க, கேஸ் கழுவுனாரு. திரும்ப நீ பாவினா எப்படி? நான் அஜித் சொல்ல, அஜித். அவர் யாக்கோபில பழைய ஏற்பாட்டிலே அக்கிரமத்தை பாக்குறது இல்லையா? இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. ஆனா இப்ப நான் பார்த்துட்டேன், டைம் பார்த்துட்டேன். நீங்க பார்க்க கூடாது ஐயா. அவர் யாக்கோபில அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. அவன் சொல்றான், ஏன் மந்திரம் பலிக்கலன்னா அவர் குற்றத்தை அவங்க கிட்ட பாக்குறது இல்ல, அவங்க கடவுள் அவங்க கூட இருக்கிறாரு. இது வந்து அவருடைய தேவன் அவர்களோட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு மெத்தட். நோ நோ, இப்போ அவருடைய கடவுள் அவங்களோட இல்ல, அவங்க மேலே இருக்கிறார், அவங்களுக்குள்ள இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார், மேல இருக்கிறார், உன்னோட கூட இருக்கிறார். இப்போ பலிக்குமா சொல்லுப்பா மந்திரம்? அவருடைய தேவன் அவர்களோடு இருக்கிறார். அதுவும் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. கம்பீரமா பேசுறாங்க. ராஜாவி ஜெயம், ராஜா மாதிரி நடுக்கிறாங்க. துணி போடுறாங்க பாரு, அப்படியாப்பட்ட துணி, ஷூனா துணினா. ஆமென், ஆமென். ஒயிட் அண்ட் ஒயிட்னா. ஆமென். சூப்பர் சூப்பர். உங்க குடும்பம் ரொம்ப ஃபேமஸ் குடும்பம். கலரா போடுறீங்க, இன்னைக்கு ஒயிட்ல வந்துக்கிறீங்க. அதனால அவங்க எல்லாம் பார்க்கறது ராஜா மாதிரி இருக்கிறாங்க, ராஜாத்தி மாதிரி இருக்கிறாங்க. ஆமென். இதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கம்பீரமாங்க தான், ராஜ கம்பீரம். இங்கிலீஷ்ல என்னது? ஷவுட். The Lord his God is with him. The Lord is God is with him. And the shout of a king is among them. And the shout of the king is among them. என்ன ஷவுட்? ராஜா எப்படி பேசுவாரு? வாருங்கள், அமருங்கள், போங்கள் அப்படின்னு. அந்த கம்பீரத்தோட இவங்க பேசுறாங்களாம். ஆமென், ஆமென். ராஜ கம்பீரம். சரி, எல்லாம் கம்பீரமா ஒருத்தர் ஷவுட் தாங்குதாங்க. நீங்க என்ன ஒரு ஷவுட் பண்றீங்களா, அதை பார்த்து பேய் நடுங்குதான். அது என்னன்னா அல்லேலூயாவா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு நடுங்குது. ஆட்டம் பாம் மூந்த மாதிரி. ஏதா இன்னொரு முறை ஷவுட், அல்லேலூயா. சூப்பர் ஷவுட், கம்பீர சத்தம். எல்லாம் இன்னொரு முறை கம்பீரமா, ஹalleluya. பாரு, இதுகிட்ட எந்த பேய் வந்து நிக்கும்? அவ்வளவுதான். உருகன் சைடு ஓடிச்சு. லக்ஷ்மையா பிரதர் அல்லேலூயாக்கு உருகன் சைடு ஓடிச்சு. அவங்க யாரா கத்தி அப்படி துரத்துட்டோம், இல்லாட்டி அங்கதான் இருக்க உருகன் சைடுல. ஹalleluya. ஆமென். ராஜாவின் ஜெய கம்பீரம். போய் சொல்ல மனுஷன்ல அவரை வந்து பாவத்தையே பாக்குறது இல்லையா உங்ககிட்ட? யாக்கோபுடைய சந்ததி நீங்க தாங்க, மீட்கப்பட்டவர். உங்க இடத்துல ஒரு பாவத்தையும் ஒரு குற்றத்தையும் கர்த்தர் காண்கிறது இல்லை. சரி, கொஞ்சம் பின்னாடி போயிடலாம். ஏன்னா அங்க விட்டு வந்துட்டுக்கிறோம் யோசுவா கிட்ட. கேட்டுக்கலாம், அங்க போயிட்டு முடிச்சோம். நான் என்ன நினைச்சேன் பாஸ்டர், இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சலாம். அது ஆக்சுவலி வந்து இப்ப லாஸ்டா அவர் முடிப்பாரு, நானும் என் வீட்டாரும். அதுதான்மா வந்தேம்மா. அடுத்த வாரம் முடிச்சிருங்களா? பாருங்க பாஸ்டர், அவர் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் கர்த்தர் செய்தாரு, அதனால நானும் என் வீட்டாரும். சரி, யாருன்னா கும்பிடுங்கடா,
படும்பாவீங்களா, நானும் என் வீட்டாரும் கத்திரி இத்த வந்து நான் பேசலான்னு வந்தேன். இப்ப எங்க வெறும் பீலையாம் கிட்ட இருக்கிறோமே. பாரு பாஸ்டர். ஆமென். ஓகே, எங்க எங்க வந்து யோசுவா அப்போது சிப்போரி சீப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி ஆ. உங்களை சபிக்கும்படி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்து அனுப்பினார். யாரை அழைத்து அனுப்பினான்? பீலேயாமை. பீலையாம் வந்து சபிக்க முடியுதா? முடியல. அது கீழே இன்னும் ஒரு 2-3 வசனம் சொல்ல. அவன் தான் அப்பதான் சொல்றான், யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்றது. சோ இங்கிலீஷ் ninth verse. Then Balak the son of Zippor, king of Moab, arose to make war against Israel. This is a war of cursing. He arose to make a war against Israel and sent and called Balaam the son of Beor to curse him. எதுக்கு அனுப்பினான்? அவரை சபிக்க அனுப்பினான். எதுக்கு அனுப்பினான்? சபிக்கும்படி. இதோட லாஸ்ட் வசனத்தோட முடிக்கலாம். come on. பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே. யாரு? கர்த்தர் பேசுறார். எஸ். யார் மூலியமா பேசுகிறாரு? யோசுவா மூலியமா. பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்ல. அப்ப யாருக்கு தான் செவி கொடுக்குவார்? நான் என் பிள்ளைங்களுக்கு தான் செவி கொடுப்பேன். என் பிள்ளை கூட ஜெபத்தை தான் கேட்பேன் தவிர பீலேயாம் மந்திரவாதியுடைய சத்தத்தை நான் கேட்க மாட்டேன். எவ்வளவுதான் பலி இட்டும், பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாதனாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். என்ன அவன் சபிக்க வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வதித்தான். அப்படி ஆசீர்வாதமா மாற்றினவர் யார்? நான். பக்கத்துல தான் செய்தேன். பாருங்க, பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாதனால அவன் உங்களை ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். கையை தட்டு. மந்திரவாதி கைக்கு உங்களை நான் தப்புவித்தேன். மந்திரவாதியின் கைக்கு நான் உங்களை தப்புவித்தேன். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். ஒரே ஒரு ரீசன் பிரதர் சிஸ்டர், இவங்கிட்ட மாட்டி மீந்தவன் எவனும் இல்லை. இன்னொரு முறை சொல்லட்டுமா? இந்த மந்திரவாதி பயங்கரமானவன், இவங்கிட்ட மாட்டி மீந்தவன் யாரும் இல்ல. ஒரு ஜனம் மீந்துச்சு. அது அவங்க கர்த்தராலே, அவனுடைய தேவனாலே, இயேசுவினாலே அந்த ஜனம் தப்பிச்சுக்குச்சு. அந்த ஜனம் மீண்டுக்குச்சு. என்ன சொல்லட்டுமா? ஒரு நோவு உன்னை பிடிச்சிச்சு, அதுகிட்ட மாட்டி மீந்தவன் யாரும் இல்ல. ஆனா நீ மாத்திரம் தப்பிச்சுக்குவ. நீ மாத்திரம் அந்த நோவுல இருந்து தப்பிச்சுக்குவ. ஏன்னா உன்னை காப்பாத்துகிற ஒரு தேவன், அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நீ தப்பித்துக் கொள்வாய். நீ தப்பித்துக் கொள்வாய். அவன் கையிலிருந்து தப்பித்துக் கொள்வாய். அந்த நோயிலிருந்து தப்பித்துக் கொள்வாய். தப்பித்துக் கொள்வாய். அந்த பிரச்சனையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய். அந்த போராட்டத்தில் தப்பித்துக் கொள்வாய். மீந்தவன் எவனும் இல்ல. நீ தாயா மீந்த, நீ தான் காப்பாற்றப்பட்டாய். நீ தான் தப்பிவிக்கப்பட்டாய். காரணம் உன் தெய்வம் உன்னை தப்பிவித்தது. உன் இயேசு உன்னை தப்புவித்தார். உன் கர்த்தர் உன்னை காப்பாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். பக்தர்கள் சொல்ல, என் தெய்வம் என்னை காப்பாற்றின சொல்லுங்க. தெய்வம் என்னை காப்பாற்றினார். இன்னொரு பக்தர் சொல்லுங்க, எங்க அப்பா என்னை காப்பாற்றினார். எங்க அப்பா என்னை காப்பாற்றினார். சொல்லுங்க, எங்க அப்பா என்னை காப்பாற்றினார். எங்க அப்பா என்னை காப்பாற்றினார். தப்பிச்சிட்டான்ப்பா, தப்பிச்சிட்டான். ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. அவங்கிட்ட மாட்டி நாங்க வெளியே வந்தவன் யாரா? இங்க அவர் சொல்றாரு, இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். இவ்விதமாய் அவன் கைக்கு உங்களை நான் தப்புவித்தேன். ஹalleluya. இங்கிலீஷ். But I would not listen to Balaam. But I would not listen to Balaam. Therefore he continued to bless you. Yes, therefore he continued to bless you. So I delivered you. In what manner he delivered? By blessing them. Yes. By blessing them he had delivered. கர்த்தர் எப்படி உன்னை காப்பாத்தணுமா? அவன் சாபம் இல்ல, ஆசீர்வதிக்க வச்சிட்டான். ஆமென். அவன் வாயை திருப்பிட்டான், ஆசீர்வதிக்க வச்சு உன்னை காப்பாத்தணும்ன்றார். I continue to bless you, so I delivered you out of his hand. எல்லாம் ஒரு முறை I am delivered ன்னு சொல்லுங்க. I am delivered. நான் தப்புவிக்கப்பட்டேன். நான் தப்புவிக்கப்பட்டேன். நான் தப்புவிக்கப்பட்டேன். நான் தப்புவிக்கப்பட்டேன். என் குடும்பம் தப்பிச்சிச்சு. என் குடும்பம் தப்பிச்சிச்சு. ஹalleluya. ஆமென். ஒரு நான்
இதுல நியூ கவர்னன்ட் எடுத்துன்னு போலான்னு இருந்தேன், புது உடன்படிக்கை. ஏன்னா புது உடன்படிக்கை தானே கர்த்தர் உன் பாவத்தை கூட நினைச்சு Yes. பார்க்க மாட்டாங்க. Amen. அடுத்த வாரம் பேசுறேன். Praise God. நான் என்ன பண்றது Yes. பாஸ்டர்? Hallelujah. ஜீசஸ் விட்டு போறதுக்கு மனசு இல்ல பாஸ்டர். Amen. அதை பேசலாம். ஆனா கொஞ்சம் Hallelujah. பேசுறேன்னா ஏதோ ஏசப்பா பத்தி கண்டிப்பா பேசணும். ரைட்டுங்களா? Amen. ஒரே ஒரு வார்த்தை, மந்திரம் தானே, மந்திரத்துக்கு ஒன்றும் பயப்படாது. இப்ப புதிய ஏற்பாட்டுல மந்திரத்தை பத்தி கர்த்தர் என்ன சொல்றார் ரைட்டுங்களா? அதோண்டி பார்த்துட்டு முடிச்சிடலாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 இருந்து பாருங்க. லூக்கா, Gospel book of Saint Luke, 10th chapter verse 17. பின்பு அந்த 70 பேரும் 70 பேரை ஊழியத்துக்கு அனுப்புறார் கர்த்தர் இயேசு. பின்பு அந்த 70 பேரும் ஊழியத்துக்கு போனவர்கள் 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிக்குது என்றார்கள். ஹalleluya. ஓடி Amen. வந்துறான். ஜீசஸ் தெரியுமா உனக்கு ஒரு விஷயம் குஷியா சொல்றாங்க, நாங்க உன் பேரை சொன்னோம், பேய்கள்லாம் தப்பு தப்புன்னு ஓடுது, ஊழுது, ஓடுது, அலறுது, ஆடுது, நிக்க முடியல. அதுனால ஆமென். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். கம் ஆன் இங்கிலீஷ். Then the 70 returned with joy. ஆக்சுவலா ரெண்டு பேரும் அனுப்புனாராம் ஊழியத்துக்கு. போறவங்க 2 பேர் தான் போனோம் ஊழியத்துல. ஒண்டியா போயிட்டு அந்த ஒண்டியாகிற சிஸ்டர் கிட்ட பேசினுக்காத பைத்தியம். அந்த சிஸ்டரும் ஒண்டியாக்குறாங்க, நீ போறதும் ஒண்டியா போறியா? நல்லா இல்ல சிஸ்டர். அந்த பிரதர் ஒண்டியா இருக்கும்போது நீ என்ன ஊழியம் உனக்கு? 2 பேரும் சொல்லணும். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். இங்கிலீஷ். Then the 70 returned with joy saying, Lord, even the demons are subject to us. In your name. Even the demons obey us, subject to us in your name. உன் பேரை சொன்னா அப்படியே அலறுதுங்க பேய்ங்க. அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு பாருங்க. நெக்ஸ்ட். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இங்கிலீஷ். And he said to them, I saw Satan fall like lightning from heaven. அப்ப ஜீசஸ் சொல்ற, ஆமாமா நீங்க அங்க பேய போ அப்படின்றீங்க, இங்க வந்து நான் கண்ணுல பார்த்தேன் மின்னல் மாதிரி வந்து விழுறான். நீ அங்க யாரோ ஒருத்தர் பேய் தோத்துனாங்களா, போ இயேசுவின் நாமத்துல அப்படின்னு ஜீசஸ்க்கு கண்ணுல தெரிது. சாத்தான் வந்து எப்படி விழுறானா, மின்னல் மாதிரி வந்து விழுந்தானா. இத பார்த்தேன்றார். ஆமா நீங்க பேய் துரத்தும் போதெல்லாம் மின்னல் மாதிரி சாத்தான் வந்து கீழே விழுதான். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விடுகிறதை கண்டேன். இங்கிலீஷ். And he said to them, I saw Satan fall like lightning from heaven. அதனால மேல இருந்து வர மின்னல்லாம் சாத்தான் சொல்லாதீங்க. இந்த இடத்துல சாத்தான் ஒரு முறை அப்படி இப்படி வந்து விழுந்தானா. ரைட்டா? ஜீசஸ்க்கு அந்த காட்சி தெரிஞ்சுக்குது. அங்க பேய் ஓட்டுறது இவருக்கு இங்கேயே தெரியுது. ஆமென். பேயெல்லாம் கீழ்ப்படிது ஓட்டுனது. ஆமாமா நான் பார்த்தேன். சாத்தான் எப்படி வந்து விழுந்தானா, மின்னல் மாதிரி. இப்ப அல்லேலூயா போட்டு அவர் துரத்துனா இருப்பாரு. அப்ப கூட அங்க ஒரு டிங் டன் விழுந்துப்பாங்க, அங்க எங்க போய் விழுந்துப்பாங்க. இதோ சர்ப்பங்களையும் கவனிங்க, உங்களுக்கு எவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இத படிக்காதவங்க தான் மந்திரத்தை பார்த்துட்டு பொல்லாது என்னது இப்படி சுத்தின்னு போறது, இப்படி நேரம் இப்படி போவாங்க. வாங்க பார்த்து வந்தது, செருப்புல அடிப்பேன், முரத்துல அடிப்பேன், என் வீட்டுக்கு வராத அப்படியே இப்படி வந்து இப்படி திரும்பிடும். இல்ல கரெக்டா தான் நடந்துச்சு, கரெக்டா நடந்து அதை பார்த்தோன்னே அப்படின்னு அந்த முரத்துல அடிப்பேன், செருப்புல அடிப்பேன், என் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் சொல்ல பாரு, இதோ சர்ப்பங்களையும், சர்ப்பனா சாத்தானுங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். கமான் மிதிப்பீங்க. ஆமென். நான் மிதிப்பேன் சொல்லுங்க. மிதிப்பேன். எதை மிதிப்பியா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சத்துருடைய சகல வல்லமையை, சத்துருடைய எத்தனை வல்லமை, எத்தனை வல்லமை, சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் ஜெயிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும்
ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். Yes, 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 yes. Amen. சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்வீர்கள். Yes. ஆ. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், Yes. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஒண்ணு கூட உங்களை சேதப்படுத்தாது. Amen. அவனுடைய எல்லா சாத்தானுடைய கிரியை மேல உனக்கு அதிகாரம் இருக்குது. Amen. உனக்கு அதிகாரம் இருக்குது. Amen. உனக்கு அதிகாரம் இருக்கு. Hallelujah. கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துட்டார். Praise. பயன்படுத்து, Praise. பயன்படுத்து. Praise. யூஸ் இட், யூஸ் இட். Amen. 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 இங்கிலீஷ். Behold, Behold, I give you the authority to trample on the serpents and scorpions, I will give you authority to trample on serpents and scorpions and over all the power of the and enemy, over all the power of the enemy. See, I have given power over all the power of the enemy. and nothing, And nothing shall by any means hurt you. And nothing shall by any means will hurt you. உன்னை ஒன்னும் சேதப்படுத்தாது. Amen. Nothing will hurt me. Say, nothing will hurt me. For God has given power over all satanic things. Amen. Amen. உனக்கு எல்லா அதிகாரத்தையும், அதுவும் அவனுடைய எல்லா சக்தி மேல உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். Amen. ஒண்ணு கூட உன்னை சேதப்படுத்தாது. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். Amen. Amen. Amen.